வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10 பைசையில் காப்பர் நிக்கலில் ரேர் காயின் தான் இப்போ வந்து சேல்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 61லேருந்து தான் ஹைதராபாத் மின் பண்ணியிருப்பாங்க. 67 வரைக்கும் உண்டு. 1957லேருந்து 1967 வரைக்கும். அதில் 61லேருந்து தான் ஹைதராபாத் மின் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 66 ஹைதராபாத் மட்டும்தான் கொஞ்சம் ரேட் கம்மி. இது எல்லாமே ரேர் கேட்டகிரியில் ரேட்டு ரொம்ப ஹையான ரேட்டு தான். இப்போ நான் கொடுத்துருக்குற காயின் வந்து 1963 2 காயினும் 65 3 ஆமாம் 63 2 காயினும் 65 3 காயின். சரிங்களா? மொத்தம் 5 காயின். உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் காயின். இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தெளிவான காயின்லாம் இனிமேல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் எப்போ 1963 எத்தனை வருஷங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1965 3 காயின் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா காயினுமே நல்ல தெளிவாக இருக்கும். காயினை பற்றியில் எந்த குறையும் கிடையாது. ஸோ 65 வந்து 3 காயின், 63 2 காயின். ஒரு காயினோட ரேட் பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். நீங்கள் ஆக்சுவலாக 2025 புக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரேர் கேட்டகிரியில் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், காப்பர் நிக்கல் காயின் கமெமரேட்டிவாக இருந்தாலும் டெஃபினிட்டிவ் வகையாக இருந்தாலும் சில காயின்லாம் வந்து ரேர் கேட்டகிரியில் போயிட்டுருக்கு. ஸோ ரேட்டுமே வந்து ரொம்ப ஹை ஆகிட்டுருக்கு. அந்த இதில் தான் இந்த காயினும் வந்து அந்த இதில் தான் வந்துருச்சு, ரேரிட்டியில் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ ஒரு காயினோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இருக்க இந்த காயின்லாம் வந்துட்டு ரேரிட்டி அதிகமாக இருக்கும், அதோட ரேட்டு ரொம்ப ஹை ஆயிரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா நம்ம வந்து மின்ட்டிங், நான் சொல்கிறது இதுதான், மின்ட்டிங் நிறுத்தினாலே ஒரு காயினுக்கு வந்து வேல்யூஷன் அதிகமாக வந்துடும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 1965 எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடின்னு பார்த்துக்கோங்க, 63 65. ஸோ இந்த தெளிவான ஒரு காயின் வந்து கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்டிவாக நம்ம ஒரு காயினை செலக்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து இது பண்ணும்போது அதுக்கு வந்து மதிப்பும் அதிகம். அதே மாதிரி ரேரிட்டின்னு ஒரு காயினை வந்து தெளிவாக வாங்கி நம்ம வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ஆல்பத்தில், அது என்றைக்குமே வந்து பாதுகாத்து மட்டும் வச்சா போதும். அது அப்படியே நல்லா வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம் காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ 1965 3 காயினும் 1963 வந்துட்டு 2 காயின், மொத்தம் 5 காயின். ஒரு காயினோட ரேட் பார்த்திங்கன்னா 300 ரூபா. சரிங்களா? என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணி. சரிங்களா? லிங்க்கை யூஸ் பண்ணி வேணுங்கிற கால் பண்ணிக்கோங்க. இதில் 5 காயின் இருக்குது. ஸோ ஒரு காயினோட ரேட்டு 300 ரூபா. ஷிப்பிங் தனியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 1 2 காயின் எடுத்தாலும் சரி தான், இல்லை 3 காயின் எடுத்தாலும் சரி, இல்லை 5 காயின் மொத்தமாக எடுத்தாலும் ஓகே தான். சரிங்களா? வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.